சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக ஆதிகால அக்குபஞ்சர் கல்வி நிறுவனத்தில் கற்றுக்கொண்ட தனித்துவம் மற்றும் தன்னம்பிக்கையை விளக்க எங்களுடைய அன்பு மாணவர் முகமது அசாருதீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா மரீது ஃபஹுவ யஷ்ஃபி, ஸதகல்லாஹுல் அலீம். எனக்கு இந்த மாபெரும் கலையை கற்றுக் கொடுத்து இங்கு தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசான் அவர்களுக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிறப்பு விருந்தாளிகளுக்கும், என் ஆறுயிர் நண்பர்களுக்கும் என் இஸ்லாமின் காணிக்கையான சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அக்குபஞ்சர் கலை, இந்த கலையை எனக்கு இது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு இதில் ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னா, அது நம்ம சாருடைய பையன் சுஹைப் சார் அவர்னால தான். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த அக்குபஞ்சருடைய கலையை பற்றி எதுவுமே தெரியாது. முதல்ல நான் இந்த கிளினிக்குள்ளே வரேன். உள்ளே வரும்பொழுது நான் அவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இதை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த அக்குபஞ்சர் கலையை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மா வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டாங்க, இந்த மாதிரி இவருக்கு அக்குபஞ்சரை பற்றி புரிய வைங்கன்னு சொல்லி. 3/4 மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க அக்குபஞ்சரை பற்றி. அதில் எனக்கு மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு வார்த்தை என்னென்னா, மற்ற எல்லா தொழிலையும் சரி, எல்லா வியாபாரத்திலும் சரி, ஏதாவது ஒன்று நம்ம வாங்கணும் அப்படின்னா அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை வாங்குறாங்க, அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு மருத்துவம் செய்கிறோம், ஒருத்தவங்களுக்கு சிகிச்சை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க நமக்கு பொருளாதாரத்தையும் கொடுப்பாங்க, அருளாதாரத்தையும் கொடுப்பாங்க. அப்படி தானே? ஒரு மருத்துவம் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க நமக்கு பொருளாதாரத்தையும் கொடுப்பாங்க, அருளாதாரத்தையும் கொடுப்பாங்க. இது எனக்கு ஏதோ என்னமோ இந்த வார்த்தை என்பது என் மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆலிம், அதனால இதை வந்து நான் மார்க்க அடிப்படையில் நான் தீனுடைய சேவையும் செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலையை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அல்லாஹ் தாலா எனக்கு ஏற்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை இந்த அக்குபஞ்சர் கலை. இந்த கலையை பற்றி சொல்லணும்னா, எங்களுடைய டீச்சர்ஸ் எங்களுக்கு எப்படி நடத்துனாங்கன்னா, ஒரு சிறிய வயது பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை எப்படி எளிமையாக இந்த கலையை கற்றுக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த கலையின் மீது எனக்கு இன்னும் ஆர்வம் ஏற்பட்டது எப்பொழுதுனா, நமக்கு தெரியும் டியூ 26 இந்த பாயிண்ட் வந்து எங்கள் அப்பா கூட நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அவங்களுக்கு மயக்கம் வருது. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தா அவங்க எந்திரிச்சிட்டாங்க. அது எனக்கு வியப்பாக இருந்தது. எப்படின்னா, ஏன்னா நான் அந்த டைமில் அக்குபஞ்சர் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் எஃபெக்டை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹோமியோஸ்டாட்டிக் எஃபெக்ட், இம்யூனைசிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் நான் ஒரு நிமிஷம் ப்ரெஷர் கொடுத்துட்டோன்னே எந்திரிச்சிட்டோன்னே எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஒரு முறை என்னோட தம்பிக்கு வந்து காலில் ஒரு பிடிப்பு வந்துச்சு, குரங்கு பிடிப்பு மாதிரி பிடிப்பு வரணும். அந்த பிடிப்பு வரும்போது K1 கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் கொடுத்தா அவனுக்கு சரியாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு, என்னுடைய மாணவர், நான் குரான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அந்த பையனுக்கு வந்து காதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் வந்து கட்டி காது அடைச்சிருச்சு. அந்த பையனுக்கு அதற்காக வேண்டி லோக்கல் பாயிண்ட்ஸ் கொடுத்து 15 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த சீல் வந்து வலிஞ்சு சரியாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அளவுக்கு எங்களை உருவாக்கி எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நன்றியை கூறி, மேலும் இந்த ஆசிரியர் பணியை எங்கள் சாரை விட நாங்கள் சலித்தவர்கள் கிடையாது என்று அனீஸ் மேம், ஃபாசிதாக்கா, மேலும் இப்ராஹிம் சார், வெண்ணிலா மேம், மேலும் சுஹேப் சார், எல்லாருக்கும் என்னுடைய உரையில் நன்றியை வழங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை, இந்த இரண்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆயுதங்கள் என்பதை உணர்வுபூர்வமாக உணர்த்திய அன்பு மாணவர் முகமது அசாருதீன் அவர்களுக்கு நன்றி.